எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப நாளாக நம்ம வீடியோவே போடலை. கரெக்டுங்க. கரூர் சம்பவத்தை பற்றி தான் நம்ம ஒரு வீடியோவாக பதிவிட போகிறோம். முதல்ல அவங்க எல்லாத்துக்கும் என்னோடய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னதான் விஜய் ரசிகராக இருந்தாலும் விஜய் தொண்டராக இருந்தாலும் அங்கே நடந்தது தப்பு. அதை முதல்ல நம்ம உணரணும். அவங்க எல்லாத்துக்கும் என்னோடய ஆழ்ந்த அனுதாபங்கள், என்னோடய ஆழ்ந்த வருத்தங்கள். ஒரு ரெண்டு விஷயத்த மட்டும் கிளியர் பண்ண தாங்க விரும்புகிறேன். ஒரு மனுஷன் நல்லது பண்ணவே வரக்கூடாதாங்க. நல்லது பண்ண வந்தால் இப்படி தான் பண்ணுவாங்களா? ஒரு ஏழையோட குறைந்தபட்ச நம்பிக்கையே நீதிமன்றம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நீதிமன்றம் கூட இன்றைக்கி கைவிட்டுருச்சு அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு எத்தனை பேர் ஷேர் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஷேர் பண்ணோன்னே எப்பயும் போல் நம்ம தமிழக அரசு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்தளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்தேன். அவ்வளோதாங்க. 6 மாவட்டத்தில் மொத்தம் நம்ம பரப்புரை பண்ணியிருக்கோம். அதில் 4 மாவட்டத்தில் எல்லாத்தையுமே கிளியராக பண்ணிவிட்டு 6வது மாவட்டத்தில் நம்ம பரப்புரை பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்குதுங்க. நான் தப்பு சொல்லலை. எல்லோரும் இந்த உளவுத்துறை, காவல்துறை, அரசு அப்படின்னு குறை சொல்கிறாங்க. நான் எதுவுமே கேட்கலைங்க. அவங்கக்கிட்ட 2 கேள்வி மட்டும் நான் கேட்டுக்கிறேன். திருச்சியில் அவர் வந்தப்போ நான் அவர் கூட இருந்தேங்க. அப்போயே அவர் அவ்வளோ தூரம் ஆச்சு, லேட் ஆச்சு. அதை பார்க்குறதுக்காக அவ்வளோ பிரச்சனைகள் நடந்துச்சு. அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க டிவிகா தொண்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மீடியாவும் தமிழக அரசும் அவங்களோட வேலையை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருந்தாங்க இல்லையா? அதை ஒரு வாட்டி ரீகால் பண்ணியாவது காவல்துறை இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கக்கூடியது, அந்த மக்கள் நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு முடிவு பண்ணியிருக்கலாம். எந்த முடிவுமே எடுக்காமல் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமேட்டு ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான், அவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக அவர் காரணங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா வீட்டுக்குள்ளே இருந்தவரை வெளியே வான்னீங்க, வெளியே வந்தார். வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு கூட்டத்தை சேர்த்தார். அந்த கூட்டம் அவருக்கு பிரயோஜனப்படாதுன்னு சொன்னீங்க. இப்போ அந்த கூட்டத்தை வச்சே அவரை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. நான் யாரையும் குறை சொல்லலைங்க, நடந்ததை தான் சொல்கிறேன். அரசு அந்த மாதிரி ஒரு குறுகலான சாலையை கொடுத்து அனுமதித்தது தப்பில்லை. காவல்துறை எந்த தப்புமே பண்ணல. எல்லா தப்புமே தாவாக்க மேலா அப்படிங்கிற மாதிரி ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியே சொல்கிறாரு அப்படின்னா நம்ம யார்கிட்ட போய் நம்மளோட மனக்குமரல்களை முறையிட முடியுங்கிறது எனக்கு தெரியலங்க. திரும்பவும் சொல்கிறேங்க, அங்கே இறந்து போன எல்லா நம்ம சொந்தங்களுக்கும் நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். அண்ணே, உங்களுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலண்ணே. அரசியல் இருக்கட்டும்ண்ணே, நல்லதுண்ணே. நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டீங்கண்ணே, கற்றுக்கிட்டு இருக்கீங்கண்ணே. கற்றுப்போனேன் உங்களோட சேர்ந்து நாங்களும். தைரியமாக இருங்கண்ணே, நாங்கள் இருக்கோண்ணே. கண்டிப்பாக நாங்கள் இருக்கோம். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.